ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் அவர். இன்னைக்கு நம்ம இந்த சீரீஸோடைய பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். ஸோ போன பாட்டில் எப்படி முடிச்சிருந்துருப்பாங்கன்னா, நம்ம ஹீரோனுடைய பிளானை மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் சொல்லிட்டு இருந்திருப்பான் இல்லையா. ஸோ இதெல்லாம் கேட்ட ஃப்ரெண்டு பையன் அப்படியே பொசிசிவ் ஆகிற மாதிரி காமிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணால் இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் அடுத்த நாள் ஸ்கூலுக்கு வந்துட்டு இருக்காங்க. அப்படி வரும்போது டஸ்ட்பின் சைட்லேருந்து ஏதோ ஒரு சவுண்டு வருது. என்னடா அது, டஸ்ட்பினுக்கு சைடில் யார் ஒளிஞ்சிருக்கிறாங்க அப்படி நம்ம ஹீரோயின் வந்து எட்டி பார்த்தா உள்ளே இருக்கிறதோ அந்த மீகா பொண்ணு தான். ஸோ அவளுடைய கையிலெல்லாம் ரத்தமாக இருக்குது. யாரோ அவளுடைய மண்டையெல்லாம் பிடிச்சி இழுத்து விளாண்டுருப்பாங்க போல. அவளும் ஹீரோயினை பார்த்து என்னை காப்பாத்து அப்படின்ற மாதிரி சொல்ல, இவளுக்கு ஒன்றுமே புரியல. உடனே அவளை எழுப்பி என்னாச்சுன்னு சொல்ல உனக்கு அப்படின்னதும், அதுவா அந்த செக்ஷன் டி பாய்ஸ் வந்து என்னை துரத்திட்டு இருக்காங்க, என்னை பனிஷ் பண்ணுன்றதுக்காக. ஸோ நான் தான் அந்த எல்லாவை பற்றி தப்பாக சொல்லிட்டேன்ற மாதிரி ஐரிஸ் வந்து அவங்கள ஏவி விட்டுருக்கிறான். ஸோ நான் என்ன பண்ணுறது, எங்கே போனாலும் அவங்க துரத்துறாங்க அப்படின்னதும் ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல. என்ன சொல்கிற நீ, உனக்கு யாருமே சப்போர்ட் பண்ணலையா அப்படின்னதும், நேற்று வரைக்கும் எல்லா பொண்ணு வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தா, அதனால என்னை எதுவுமே பண்ணாமல் இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு அவள் வந்து லீவுன்றதுனால என்னை வந்து இப்படி அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்னதும் ஹீரோயின் வந்து டென்ஷன் ஆகிட்டாங்க. சரி வா, இன்னைக்கு நீ என்னுடைய கிளாஸ் ரூமில் இரு, உன்னை யாருமே எதுவும் பண்ண மாட்டாங்க அப்படின்ட்டு அவளை பார்த்தீங்கன்னா பாத்ரூமுக்கு கூட்டிகிட்டு வந்து அவளை வந்து அவளுடைய காயத்தெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு என்னுடைய கிளாஸ் ரூமுக்கு போவோம், அங்கே உன்னை யாருமே எதுவுமே சொல்ல மாட்டாங்க சரியான்னு சொல்லிட்டு அவளுடைய கிளாஸ் ரூமுக்கு வந்து கூட்டிகிட்டு வரா. அவளும் பயந்துக்கிட்டே உள்ள வரா. ஸோ இப்படி புது பொண்ணு இன்னொரு பொண்ணு உள்ள வரதை பார்த்ததுமே இந்த பாய்ஸ் கேங், அதான் நம்ம செக்ஷன் வந்து பயங்கர ஷாக் ஆகுறாங்க. அதுலேயும் ஹீரோ பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணுற நீ, இந்த மாதிரி அடுத்தவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வரியா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்க, டேய் உனக்கு என்னடா, நான் யாரை கூட்டிகிட்டு வந்தேன் உனக்கு என்ன அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்டே வந்து கத்திட்டு இருக்கேன். ஸோ ஹீரோவுக்கு வந்து ஷார்ட் டெம்பர் இருக்குல்ல. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா, சரிம்மா நீ சொன்னால் எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி பாசமாக சொல்ல, இதை வந்து ஃப்ரெண்டுக்காரனே ஆச்சரியமாக பார்க்குறேன். என்னடா அவன் இப்படி பேசுகிறான்ற மாதிரி ஹீரோனுக்கு ஒன்றுமே புரியல. என்ன இவன் இப்படி பேசுகிறானே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டுறாங்க. அப்புறம் அப்படியே ஈவினிங் ஆகுது. ஸோ கிளாஸ் முடிச்சுட்டு நம்ம மீகா பொண்ணும் ஹீரோயினும் நடந்து போயிட்டுருக்காங்க. ஸோ இந்த பொண்ணு வந்து ரொம்பவே தேங்க்ஸ் சொல்கிறா. உன்னுடைய கிளாஸ் ரூமில் இருந்ததுனால தான் எனக்கு எதுவுமே ஆகலை அப்படின்னதும் உடனே ஹீரோயினும், சரி ஓகே, என்னுடைய செக்ஷனில் இருக்கிற அந்த அலெக்ஸ் பையனுக்கும் உனக்கும் என்ன சம்மந்தம், நீ அவனை லவ் பண்ணியா என்ன அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்கும்போது இப்போ தான் அவன் சொல்கிறான், இந்த மாதிரி ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நானும் அவனும் லவ் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் திடீர்னு எல்லா பொண்ணு வந்து என்கிட்ட இந்த மாதிரி அலெக்ஸ் வந்து ரொம்பவே மோசமானவன், அவனை நம்பாத, அவன் உன்னை ஏமாத்துறான்ற மாதிரி சொன்னான். அப்போதுமே நான் நம்பலை. ஆனால் ஒரு நாள் நான் அவனை கேண்டீனில் இன்னொரு பொண்ணை கிஸ் பண்ணுறதை பார்த்தேன். அது மூலமாக தான் எங்களுக்கு சண்டை வந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் அவன் நிறைய வாட்டி என்கிட்ட வந்து என்னை மன்னிச்சிடு, இதுக்கப்புறம் அப்படி இருக்க மாட்டேன்ற மாதிரி சாரி கேட்டு அவன் கூட சேர்ந்த சொன்னான். ஆனால் நான் முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டேன். ஸோ இப்போ உன்கிட்ட கேட்குறேன், நான் அவனுக்கு செகண்ட் சான்ஸ் கொடுக்கணுமா என்ன அப்படின்னதும் ஹீரோயின் திரும்பி அப்படியே அலெக்ஸை பார்க்க, அவன் பார்த்தீங்கன்னா அப்படியே சோகமாக இருக்கிறான். சேச்சே, அது உன்னுடைய விருப்பம், அதை நீ தான் யோசித்து டிசைட் பண்ணணும் அப்படின்னதும் ஸோ மீகா பொண்ணுக்கு இது மூலமாக ரொம்பவே நம்ம ஹீரோயினை பிடிச்சி போகுது. அதுக்கப்புறம் சரி வா நம்ம வீட்டுக்கு போகலான்ற மாதிரி நடந்து அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டா. வீட்டுக்கு வந்ததுமே அந்த கசின் இருக்கான் இல்லையா, அதான் ஐரிஸ், அவன்கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி ஏன் இந்த மாதிரி பண்ணுற, மீகா பொண்ணு எந்த ஒரு தப்பும் பண்ணல, அந்த பாத்ரூமில் பேசும்போது நானும் தான் இருந்தேன், அந்த திமிரு பிடிச்ச பொண்ணு தான் உன்கிட்ட வந்து சொல்லிட்டு இருந்தா, ஆனால் நீ அவளை விட்டுட்டு இந்த அப்பாவி பொண்ணான மீகாவை வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க, பாய்ஸ் வச்சு ஏவி விட்டு அடிக்க விட்டுருக்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்க. டக்குன்னு பின்னாடி இருந்த ஒரு சத்தம், நீ என்ன சொல்ற அப்படின்ற மாதிரி. யாருன்னு பார்த்தா அங்கே நம்ம எல்லா இருக்கிறா, அதான் ஐரிஸோடைய கேர்ள் ஃப்ரெண்ட். ஸோ அந்த எல்லாவும் அந்த அப்பாவி பொண்ணும் ஃப்ரெண்டு தான். அதனால அந்த ஐரிஸை பார்த்து நீ அந்த அப்பாவி பொண்ணை அடிக்கிறதுக்காக ஆள் அனுப்புனியா அப்படின்னு சொல்லிட்டு கோவமா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இந்த ஐரிஸும் ஐயோ அப்படிலாம் இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு சமாதானப்படுத்த போகிறான். அப்படியே சீனும் கட் ஆகுது. இங்கே நம்ம ஹீரோயினும் ஐயோ தேவையில்லாமல் இவங்க 2 பேருக்குள்ளேயும் சண்டை மூட்டி விட்டுட்டானோ அப்படின்ற மாதிரி மண்டையை பிச்சுக்கிறாங்க. அப்படியே சீனும் கட்டாங்க. இப்போ அடுத்த நாள் ஆகுது. ஸ்கூலுக்கு நம்ம ஹீரோயின் வந்ததுமே அந்த எல்லா பொண்ணு இருக்கா இல்லையா, அவன் நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு, இந்த மாதிரி நேற்று நான் ஸ்கூலுக்கு வரல, அப்போ நீ என்னுடைய ஃப்ரெண்டு பொண்ணான அந்த மீகாவை பாதுகாத்ததுக்கு ரொம்பவே நன்றி. ஸோ நான் அந்த ஐரிஸ் கிட்ட பேசிட்டேன், இனிமேல் அவனால் அந்த பொண்ணுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கு ரொம்பவே சந்தோஷம். அப்போ மறுபடியும் அவன் என்ன சொல்கிறான்னா, ஆனால் இன்னொன்று பண்ணணும், என்னன்னா அந்த மீகா பொண்ணு கூட அந்த அலெக்ஸ் பையனை சேர்த்து வச்சிடக்கூடாது. ஏன்னா அந்த அலெக்ஸ் ரொம்பவே மோசமானவன், அவனால் அவள் ஆல்ரெடி நிறைய பிரச்சனையை வந்து ஃபேஸ் பண்ணிட்டா. ஸோ அந்த அலெக்ஸை மட்டும் அந்த மீகா பொண்ணு பக்கத்தில் வர விடாம பார்த்துக்கோ அப்படின்னதும் ஹீரோயின், இல்லை அது எப்படி என்னால் பண்ண முடியும், அது அவங்களுடைய விருப்பம் அப்படின்னு சொல்லிட, ஆமாம் அதுவும் கரெக்டு தான்ற மாதிரி இந்த எல்லாவும் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அப்படியே கட் பண்ண இந்த சைடு அலெக்ஸுக்கு ஏதோ ஒரு மெசேஜ் வந்துச்சுன்ற மாதிரி வேகமாக பதறி அடித்து ஓடி வரான். என்னன்னு பார்த்தா அந்த அப்பாவி பொண்ணான மீகா கிட்ட அந்த செக்ஷன் ஏ சேர்ந்து இன்னொரு பையன் வந்து ப்ரொப்போஸ் பண்ணுறதுக்காக ரெடியாக இருக்கிறான். ஸோ சுற்றி இருந்த அந்த செக்ஷன் ஏ எல்லாருமே இந்த மாதிரி அவனுடைய ப்ரொப்போஸை வந்து அக்செப்ட் பண்ணு அப்படின்ற மாதிரி மைண்ட் வாஷ் பண்ணிட்டு இருக்க. இவளுக்கும் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு
இருக்க கரெக்டாக அந்த இடத்துக்கு நம்ம கேங்கும் வந்துடுது. அந்த அலெக்ஸும் அந்த இடத்துல அப்பாவி போல இருப்பான். ஐயோ அவனுக்கு ஓகே சொல்லிடாத அப்படின்னு இங்க பாவம் போல நின்றுட்டு இருக்க நம்ம ஹீரோயின் தைரியமா, மீகா நீ என்ன பண்ணிட்டு இருக்க, உன்னுடைய மனசுல பட்டதை சொல்லிரு, முடியாதுன்னு சொல்லிரு அப்படின்னு சொல்ல. ஆனா அவன் பாத்தீங்கன்னா அமைதியா இருக்க. உடனே அலெக்ஸ் பாத்தீங்கன்னா அவன் பாட்டுக்கு முன்னாடி வரான். முன்னாடி வந்து மீகா கிட்ட, இங்க பாரு நம்ம 2 பேரும் இதுக்கு முன்னாடி லவ் பண்ணும்போது நான் உன்னுடைய லவ்வை வந்து அந்த அளவுக்கு கேர் பண்ணிக்கல தான், அதனால நான் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கிறேன். ஆனா இதுக்கப்புறம் அப்படி நடக்காது, எனக்கு இன்னொரு வாய்ப்பு மட்டும் கொடு அப்படின்ற மாதிரி ரொம்பவே எமோஷனலா பேச. ஸோ இதை பார்த்த மீகா பண்ணும், சரி ஓகே நான் உங்ககிட்ட பேசணுன்ற மாதிரி சொல்லிட. இதனால அங்க இருந்த செக்ஷன் ஏ பாய்ஸுக்கு வந்து ரொம்ப அவமானமா போயிடுது. ஏன்னா மீகா பண்ணு வந்து அவங்க கிளாஸ்ல உள்ளவங்கள அக்செப்ட் பண்ணல இல்லையா. அது மட்டும் இல்லாம இப்போ இங்க நம்ம செக்ஷன் பாய்ஸ் வந்து பயங்கரமா என்ஜாய் பண்றாங்க. ஆனா இந்த அலெக்ஸ் மட்டும் பாத்தீங்கன்னா நான் என்ன பேச போறேன் அவகிட்ட அப்படின்ற மாதிரி சோகமா நின்றுட்டு இருக்கேன். உடனே நம்ம ஹீரோயின் கிட்ட வந்துட்டு, எங்க பாரு அவங்க 2 பேரும் பேச போறாங்கல்ல, ஸோ அவங்களுக்கு பாதுகாப்பு நம்ம தான் கொடுக்கணும், அதனால அவங்க எங்க போறாங்கன்ற மாதிரி பாத்துக்கலான்ற மாதிரி அவங்க என்ன பேசுறாங்கன்னு தூரத்துல இருந்து அப்படியே எட்டி பார்த்துட்டு இருக்காங்க. அதே சமயத்துல இங்க இந்த அலெக்ஸ் பாத்தீங்கன்னா அந்த அப்பாவி பொண்ணுக்கு பிடிச்ச மாதிரி இதுக்கு முன்னாடி அந்த பொண்ணுக்கு கத்தி காதலை வந்து சொன்னா அவளுக்கு ரொம்பவே பிடிக்கும் போல, அதே மாதிரி கத்தி அவனுடைய காதலை சொல்லி இந்த மாதிரி நான் எப்போதுமே உன்னை விட்டு போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி நிறைய எமோஷனலா பேச, இதெல்லாம் நம்ம ஹீரோ வந்து தூரத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கிறான். அப்படியே ஹீரோயினை பார்த்து, இந்த மாதிரி ரொமான்டிக்கான மூமெண்ட் நமக்கும் வந்தா நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்ல, ஹீரோயினுக்கு டக்குன்னு ஒண்ணுமே புரியல. அதுக்கப்புறம் யோசித்து பார்த்துட்டு சேச்சே அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து எந்திரிச்சு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அப்படியே வாஷ்ரூமுக்கு வராங்க. வாஷ்ரூமுக்கு வந்து பார்த்தா அங்க செவுத்துல வந்து நிறைய வந்து கிறுக்கி வச்சிருக்கோம். அதுல நம்ம ஹீரோயின் ஏதோ ஒரு பிளான் போட்டு ஏதோ ஒன்று எழுதி வச்சிடுறாங்க. எழுதி வச்சுட்டு ஒரு இடத்துல கேமராவே செட் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஷாய் பையன் இருக்கான் இல்லையா, அவங்ககிட்டயும் டேவிட் கிட்டையும், இங்க பாருங்க நான் பாத்ரூம்ல ஒரு கேமரா செட் பண்ணியிருக்கிறேன், இப்போ அவங்க என்ன பேசுறாங்கன்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட. உள்ள வந்து பார்த்தா அந்த திமிரு பிடிச்ச பொண்ணு தான் வந்திருக்கிறா. ஸோ பாத்ரூம்குள்ள வந்துட்டு அங்க எழுதி போட்ட லெட்டர்லாம் பார்த்துட்டு, என்ன இது, யார் இந்த மாதிரி எழுதி போட்டிருப்பா, அது மட்டும் இல்லாம நான் தான் எல்லா பத்தி தப்பா பேசினேன், ஆனா மீகா பேசினான்ற மாதிரி திருப்பி விட்டா, இப்போ அதுவே இப்போ எனக்கு திருப்பி எழுதி வச்சிருக்கீங்களா அப்படின்னு அவ பண்ண தப்பா அவளே ஒத்துக்கிறா. ஸோ இப்போ கேமரா எவிடன்ஸ் எல்லாம் கிடைச்சிருச்சு இல்லையா, அதனால வேகமா நம்ம ஹீரோயின் ஐரிஸ் கிட்ட ஓடி போய் இந்த வீடியோவை காமிச்சு, பாத்தியா நான் தான் சொன்னேன்ல உன்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டை பத்தி தப்பா பேசினது அந்த திமிரு பிடிச்ச பொண்ணு தான், அவளே அவளுடைய வாயில சொல்லியிருக்க பாரு அப்படின்னதும். ஆனா இதை வந்து பாத்தீங்கன்னா அவன் சீரியஸா எடுக்கல, அப்படியே கேஷுவலா இதுல என்ன இருக்குது, உனக்கு அந்த பொண்ணை பிடிக்காது அதனால நீ இந்த மாதிரி எல்லாம் போட்டு கொடுக்குறியா, இது மூலமா நான் அவளை பனிஷ் பண்ணுவேன்னு நினைக்கிறியா, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட. ஹீரோயினுக்கு புஷ்ஷுன்னு ஆகிறது, என்னடா இது கஷ்டப்பட்டு எவிடன்ஸை கொண்டு வந்து கொடுத்தா இப்படி நம்மளை அசிங்கப்படுத்திட்டு போறானே அப்படின்னு நினைச்சு உட்காந்துக்கிறாங்க. அப்படியே சீனும் கட் ஆகுது. இப்போ அடுத்த நாள் ஆகுது. நம்ம ஹீரோயின் அப்படியே சோகமாக கோவத்தில் ஸ்கூலுக்கு வந்து கிளம்பிட்டு இருக்காங்க. அப்படியே சைக்கிளில் போயிட்டு இருக்கும்போது ஒரு கார் வந்து ஹீரோயின் கிட்ட ஸ்டாப் பண்ணுது. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா அவனுடைய கண் வந்து ப்ளூ கலரில் இருக்குது, பார்க்கவும் ஹேண்ட்ஸமாக இருக்கிறான். அவன் ஹீரோயின் கிட்ட இந்த மாதிரி நான் அந்த ஸ்ட்ரீட்டுக்கு போகணும், அந்த ஸ்ட்ரீட்டோடைய அட்ரஸ் கொடுங்கன்ற மாதிரி ஒரு ஸ்ட்ரீட்டோடைய பேரை சொல்லி கேட்க, அதுக்கு ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா அவன்கிட்ட அட்ரஸ் சொல்லிட்டு இருக்க. அவனும் பார்த்தீங்கன்னா சரின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். அவன் போனதுமே பின்னாடி நம்ம ஃப்ரெண்டுக்காரனுடைய கார் வருது. ஸோ அவன் ஸ்டாப் பண்ணி கீழே இறங்கி, யார் அந்த பையன், எதுக்கு அவன்கிட்ட பேசிட்டு இருந்தேன் அப்படின்னதும், சும்மா அட்ரஸ் கேட்டாங்க அதனால தான் பேசினேன், இதில் என்ன இருக்குது அப்படின்னதும், அப்படியா கொஞ்சம் கீழே இறங்க அப்படின்னு சொல்ல அவனும் கீழே இறங்குறா. கீழே இறங்கினதுமே அவன் பார்த்தீங்கன்னா வேகமாக சைக்கிள் எடுத்துட்டு முன்னாடி போய்ட்றான். அடா பாவி சைக்கிள் ஆட்டையை போட்டுட்டியே, பரவாயில்ல நமக்கு தான் கார் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக பார்த்தீங்கன்னா காரில் போகிறாங்க. அப்புறமா ஸ்கூலுக்கு வந்ததுமே அந்த மீகா பொண்ணு இருக்கா இல்லையா, அதான் இந்த அப்பாவி பொண்ணு, அவன் வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட ஒரு லெட்டர் கொடுத்துட்டு ஹீரோயினுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லி, இந்த மாதிரி உனக்கு ரொம்பவே நன்றி, எனக்கு லைஃப்பில் நல்ல டிசிஷன் எடுக்கிறதுக்கு நீ தான் ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டரை கொடுத்துட்டு போறா. ஸோ அந்த லெட்டரை நம்ம ஹீரோயின் வந்து அலெக்ஸ் கிட்ட வந்து கொடுக்க, அந்த அலெக்ஸும் ஐயோ அந்த லெட்டர்ல என்ன இருக்குமோ, என்ன சொல்லியிருப்பாளோ அப்படின்னு ரொம்பவே பயத்தோடய ஓப்பன் பண்ணி உள்ள பார்த்தா, உள்ள அப்படியே உருக லெட்டர் வந்து எழுதியிருக்காங்க. ஸோ அதை பார்த்து அவனுக்கே கண்கள்ல இருந்து கண்ணீர் வந்துடுது. அதாவது இவனுடைய காதலை அந்த மீகா பொண்ணு கம்ப்ளீட்டா ஏத்துக்கிறா. ஸோ இதனால ரொம்பவே சந்தோஷமா ஹீரோயின் கிட்ட ஹக் பண்ணிலாம் விஷ் பண்ண. இதை பார்த்த அந்த ஃப்ரெண்டு பையனுக்கும் ஹீரோவுக்கும் ரொம்பவே சந்தோஷமாகுது. அப்படியே ஹீரோயினே பார்க்குறாங்க. அப்படியே கட் பண்ணால் இப்போ அடுத்தது வந்து பிடி பீரியட். ஸோ எல்லாருமே பிடி பீரியடுக்கு வந்திருக்காங்க. அதில் இன்னொரு பிரச்சனை என்னன்னா, செக்ஷன் ஏ சேர்ந்தவங்களுக்கும் இப்போ தான் பிடி பீரியட் போல், அதான் இவங்களுக்கு பிடிக்காத அந்த ஐரிஸும் அங்கே இருப்பான் இல்லையா. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஜாலியாக ட்ரைனிங் எடுத்துகிட்டு ஓடிட்டு இருக்காங்க. ஸோ இதை பார்த்த ஹீரோ வந்து சரி ஓகே இவ்வளோ தள்ளி விட்டா ஐரிஸ் வந்து டென்ஷன் ஆவான்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுடைய காலை தடுக்கி கீழே வந்து தள்ளி விட்டுறான். இதை பார்த்து ஐரிஸும் டென்ஷன் ஆறான், ஏன் முன்னாடியே என்னுடைய கசினை தள்ளி விட்டுறானே அப்படின்னு ஆக்ரோஷமாக. ஆனால் இங்கே நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா பதிலுக்கு ஹீரோ வந்து தள்ளி விட்டு
விட்டுடுறாங்க. ஸோ இதை பார்த்து எல்லாருமே ஐயோ ஹீரோ வர கோவக்காரனாச்சு எந்திரிச்சு என்ன பண்ண போறான்னு தெரியலையே அப்படின்னு பார்த்துட்டு இருக்க. ஆனால் நம்ம ஹீரோ எந்திரிச்சு என்ன பண்றான்னா, அடியே என்னையா தள்ளி விட்ட உன்னை என்ன பண்றேன் பாரு அப்படின்னு ஹீரோயினை ஜாலியாக துரத்திட்டு இருக்கிறான். ஸோ ஹீரோயினும் ஓடுறாங்க. ஆனால் ஓடி வந்து பிடிச்சவன் ஹீரோயினை அப்படியே சுத்த ஆரம்பிக்க இதை பார்த்து என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சாக்காகி பார்த்துட்டு இருக்க. அப்படி சுத்தும் போது ஹீரோயினை அப்படியே கிஸ் பண்ணிடுறான். தெரியாம பண்ணானா தெரிஞ்சு பண்ணானா தெரியல. ஒன்னு ஹீரோயின் வந்து ஹீரோவை தள்ளி விட்டுட. இதை பார்த்து அந்த கசின் பையனும் என்ன நடக்குதுங்க அப்படின்னு வேகமா வந்து அவ என்னுடைய கசின் என்ன பண்ற நீ அப்படின்ட்டு கூட்டிட்டு போலான்னு பார்க்க. ஆனா ஹீரோ பார்த்தீங்கன்னா இன்னொரு சைடு கையை பிடிச்சிட்டு அவ ஏன் கிளாஸ் பொண்ணு அவன் மேல இருந்து கையெடு அப்படின்னு ஆளுக்கு ஒரு சைடு வந்து இழுத்துட்டு இருக்காங்க. இங்க ஹீரோயினும் அடா பாவீங்களா என்னுடைய கையை விடுங்கடா அப்படின்னு கத்திட்டு இருக்க. கடைசியா நம்ம ஹீரோ என்ன பண்ணிடுறானா, வேகமா ஹீரோயினை இழுத்து மறுபடியும் கிஸ் பண்ணிட்டான். இதை வந்து ஹீரோயினை எதிர்பார்க்கல. டக்குன்னு ஒரு அடி அடிச்சிட்டாங்க. அப்படியே சீனும் கட் ஆகுது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டு கன்னத்தில் வந்து இந்த ஐஸ் பேக்கெல்லாம் வச்சிட்டு இருக்க. இந்த ஃப்ரெண்டுக்காரன் வந்து என்ன பண்ண நீ ஏன் இப்படிலாம் பண்ற அப்படின்னதும் இதெல்லாம் ஒரு பார்ட் ஆஃப் த பிளான் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு நம்ம ஹீரோயினை பார்த்தா அவ பார்த்தீங்கன்னா அப்படியே அதே யோசிச்சுட்டு நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஸ்கூல்ல வந்து ஒரு கப்பிள்ஸ் கிஸ் பண்றத பாக்குறா. அப்படி பார்த்தவா அப்படியே அவளுடைய வாயை தொட்டு பார்த்துட்டு சிரிச்சுக்கிறா. ஸோ எதுக்கு சிரிக்கிறான்றது அவளுக்கும் தெரியல. அதுக்கப்புறம் ஐயோ நான் சிரிச்சுட்டா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய மண்டையை வந்து தட்டிட்டு இருக்கேன். ஸோ இதெல்லாம் நம்ம அந்த சாய் பையன் பார்த்துடுறான். அடியே என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னதும் அதெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்ல, ஆமா ஏன் சோகமா இருக்க சோர்வா இருக்க என்னாச்சு உனக்கு ஃபீவரா என்ன அப்படின்னு தொட்டு பார்க்குறான். பார்த்தா உடம்பு கொதிக்குது. உண்மைக்குமே ஃபீவர் தான் போல. ஆனால் ஹீரோயின் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இன்னைக்கு ஒரு எக்ஸாம் இருக்குல்ல அதை நான் அட்டன் பண்ணணும் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூமுக்கு வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு அந்த லீடர் பொண்ணு வரா. அதான் செக்ஷன் சிஏ சேர்ந்தவா. ஸோ அவள் வந்து நம்ம ஹீரோயினை பார்த்து என்ன முகம் டல்லாக இருக்குது உனக்கு என்ன உடம்பு எதுவும் சரியில்லையா அப்படின்னு செக் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா காய்ச்சல் அடிக்குது. என்னாச்சு உனக்கு? அப்போ வா உனக்கு நான் மாத்திரை தரேன் போட்டுக்க அப்படின்னதும் இல்லை எனக்கு மாத்திரலாம் வேண்டாம், ஏன்னா இன்னும் கொஞ்ச நேரத்தில் எக்ஸாம் இருக்குல்ல அதை அட்டன் பண்ணலன்னா அவ்வளோதான். ஸோ அது முக்கியமான எக்ஸாம் அப்படின்னதும் என்ன நீ இப்படிலாம் சொல்கிற, சரி முடிஞ்ச அளவுக்கு ரெஸ்ட் எடு சரியா அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட உன்னை பார்த்ததுமே பேசணும்னு தான் இருந்தேன். இப்போ தான் நீ தனியாக மாட்டியிருக்கிற. அதாவது அந்த ஃப்ரீயா பொண்ணை பற்றி தான் அந்த திமிரு பிடிச்ச பொண்ணை பற்றி. நீ நினைக்கிற மாதிரி அவள் சாதாரண பொண்ணெல்லாம் கிடையாது, ரொம்பவே திமிரு பிடிச்ச பொண்ணு. உண்மையை சொல்லப்போனால் அவனுடைய கிளாஸ்மேட்டில் சாயின்ற மாதிரி ஒருத்தர் இருக்கான்ல, அவனும் என்னுடைய செக்ஷனில் படித்தவன் தான். ஸோ நானும் அவனும் லவ் பண்ணிட்டு இருந்தோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ அவன் இந்த செக்ஷன்லேருந்து அந்த செக்ஷனுக்கு வர்றதுக்கு காரணமே அந்த திமிரு பிடிச்ச பொண்ணு தான். ஏன்னா அந்த திமிரு பிடிச்ச பொண்ணு என்னுடைய லவ்வரான அந்த சாயையும் லவ் பண்ணா ஒன் சைடா. அது அவளுக்கு பிடிக்காம தான் என்னையும் அவளையும் பிரித்து இந்த மாதிரி அவனை உன்னுடைய செக்ஷனுக்கு அனுப்பி வச்சுட்டா. அது போக என்னையும் ரொம்ப டார்ச்சர் பண்ணா தெரியுமா. அதனால தான் அவகிட்ட உன்னையும் கேர்ஃபுல்லாக இருக்க சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அவள் என்ன பண்ணாலுமே அந்த ஐரிஸ் வந்து எதுவுமே சொல்ல மாட்டான். ஏன் தெரியுமா, அந்த ஐரிஸ் அந்த திமிரு பிடிச்ச பொண்ணை இன்னொரு விதமாக லவ் பண்ணிட்டு இருக்கிறான். ஸோ அந்த திமிரு பிடிச்ச பொண்ணு உன்னுடைய கசினான ஐரிஸை எப்போதுமே கைக்குள்ளே வச்சிருக்கிறா. ஏன்னா அந்த ஐரிஸ் ஏதாவது பண்ணால் இவங்க ரெண்டு பேரும் ஒரு சைடாக லவ் பண்ணுறாங்கன்ற மாதிரி எல்லாரும் முன்னாடியும் எக்ஸ்போஸ் பண்ணிடுவேன்ற மாதிரி மிரட்டி வச்சிருக்கிறான்னு நினைக்கிறேன். அதனால நீ எதுக்கும் ஜாக்கிரதையாக இருந்துக்க சரியா அப்படின்னதும் இதெல்லாம் கேட்டு ஹீரோயின் அட கருமமே அந்த திமிரு பிடிச்ச பொண்ணு யாராவா, ரொம்ப மோசமான பொண்ணு தான் போல அப்படின்னு நினச்சிட்டு அங்கேருந்து யோசிச்சுட்டு அப்படியே கிளாஸ் ரூமுக்கு வந்துட்டாங்க. ஸோ உள்ளே வந்ததுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே டயர்டாக இருக்கிறாங்க. ஆல்ரெடி உடம்பு சரியில்லை இல்லையா. அப்படியே டயர்டாக நடந்து வந்து நம்ம ஃப்ரெண்டு பையன் பக்கத்துலேயும் ஹீரோவுக்கு பக்கத்துலேயும் உட்காந்துட்டாங்க. அதே டைமில் கிளாஸ்க்கு வந்து சார் வந்துட்டாரு. ஸோ இன்னைக்கு எக்ஸாம் இல்லையா, அதனால கொஸ்டின் பேப்பர்லாம் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. ஆனால் இங்கே நம்ம ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே டயர்டாக இருக்குன்றதுனால அப்படியே அது மேலே படுத்து தூங்கிட்டாங்க. அப்படியே டைம் போகுது. கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா நம்ம பசங்க எல்லாருமே ஹீரோயினை குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்க. ஹீரோயின் அப்போ தான் கண் முழிக்கிறாங்க. அப்போ தான் அவளுக்கு தெரியுது ஐயோ எக்ஸாம் என்னாச்சு அப்படின்னு கேட்டதும் அதுவா எக்ஸாம்லாம் முடிஞ்சிருச்சு எல்லாரும் கிளம்பிட்டாங்க உன்னுடைய பேப்பரையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னதும் இவளுக்கு வரும் பாருங்க சாக்கு. ஐயோ அப்படின்னா நான் ஃபெயிலா அப்படின்னு மண்டையை போட்டு பிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் சரி ஓகே ரிசல்ட்டை போய் செக் பண்ணலாம் அப்படின்னு கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து ரிசல்ட் வந்து செக் பண்ணுறாங்க. வந்து செக் பண்ணி பார்த்தா நம்ம ஹீரோயின் நல்ல விதமாக பாஸ் ஆயிருக்காங்க. நிறைய மார்க்கும் எடுத்திருக்காங்க. அவளுக்கு உண்மை புரியல, நான் இப்படிடா பாஸ் ஆனேன், இதுக்கு வாய்ப்பே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது நம்ம ஹீரோவையும் அந்த ஃப்ரெண்டுக்காரையும் செக் பண்ணா அவனுங்களும் பார்த்தீங்கன்னா நல்ல மார்க் எடுத்திருக்காங்க. அட பாவீங்களா நீங்கள் நல்லா படிப்பீங்களா, ஆனால் பார்க்குறதுக்கு அப்படி தெரியலையே அப்படின்னு சாக்காக. அது மட்டும் இல்லாமல் ஹீரோயினுடைய பேப்பரில் ஹீரோவும் அந்த ஃப்ரெண்டுக்காரனும் சேர்த்து தான் எழுதியிருந்திருப்பாங்க. அது மூலமாக தான் நம்ம ஹீரோயின் நிறைய மார்க் எடுத்திருந்திருப்பாங்க. ஸோ இதோட நம்ம பார்ட் 3 முடிச்சிக்கலாம். ஸோ பார்ட் 4 வந்து நம்ம நாளைக்கு பார்க்கலாம். அது போக இந்த சீரீஸ் போக போக இன்னுமே சூப்பராக இருக்கும். இந்த ஃப்ரெண்டுக்காரனும் ஹீரோயின் மேலே லவ்வில் விழ போகிறான்னு தெரியுது. ஸோ கடைசியில் என்ன ஆகுது, அது போக அந்த புதுசாக வந்த பையன் யார் அப்படின்றதெல்லாம் போக போக இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போவாங்க. ஸோ சீக்கிரமாக அடுத்த பார்ட்டியை நம்ம நாளைக்கு பார்த்துடலாம். சேஃபாக இருங்க. உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க.